Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போறோம். அதுவும் நெல்லிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு தொக்கு பண்ண போறோம். நம்ம கடைகளுக்குலாம் போனோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு வருவோம் பாத்தீங்களா? மலை நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயில தான் இன்னைக்கு இந்த தொக்கு பண்ண போறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. அதை செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 3 மாசம் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும். வெளியில வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 15 நாள் இப்படி தான் இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணீங்கன்னா 3 மாசம் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொக்கு தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நெல்லிக்காயை முதல்ல துருவி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நெல்லிக்காய் இருக்கும். அது வந்து 200 கிராம் நெல்லிக்காய் 10 இருந்தது. அதை தான் இப்போ துருவி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே பச்சையாகவே துருவி எடுத்துட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு காயை மட்டும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காயை துருவி எடுத்தாச்சு. இப்போ மசாலா வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை வறுத்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சு வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். இது போல் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச நெல்லிக்காயை சேர்த்துருங்க. நெல்லிக்காய் போட்டு இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 2 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண பார்த்திங்களா, அந்த பவுட்ரு இதில் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்துருவோம். இந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதையே கலந்துருவோம். அந்த நெல்லிக்காயோட இந்த வெல்லம் சேர்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் வாயிலேயே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இனிப்பு புளிப்பு அது ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் சேர்ந்து வர்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கரைஞ்சதுமே அவ்வளோதான், நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி போட்டோம்னா முழுசாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால அந்த முழுசாக இருந்தால் நம்ம வீட்டில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. நெல்லிக்காய் முழுசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒன்று சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து தொக்கு வந்து எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு வெளியில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பரான நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தொக்கு ஊறுகாய் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காயில் பண்ணிங்கன்னா நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.